மக்களே, பிக் பாஸ் எலிமினேஷன்ல ஒரு அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. என்ன வருஷம் வருஷம் ஒரு சர்ப்ரைஸா ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதுதான் இந்த வருஷமும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன ஏதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எலிமினேஷன் அப்டேட் நான் கொடுத்துருப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் கொடுத்துருப்பாங்க எலிமினேஷன் அப்டேட். கனித்திரு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார், போயிட்டாங்க அப்படின்றத தகவல். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, லாஸ்டா ஒரு ட்விஸ்ட், விஜிஎஸ் வந்து எலிமினேஷனே கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் ட்விஸ்ட். என்ன காரணம் எதுன்னு தெரியல. பட் கனித்திரு இந்த வாரம் எலிமினேட் ஆகக்கூடிய நபரா இல்லை அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எலிமினேட் பண்ணுங்க, ஆனா நியாயமான நபரை எலிமினேட் பண்ணுங்க. ஒரு பக்கம் அந்த கீழே இருந்தது யாரு, ஒரு பக்கம் வியானா இருந்தாங்க, சாண்ட்ரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரம்யா. ஸோ கனித்திருக்கு கீழே 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணியிருந்தா, இல்லை அந்த ஆர்டர் படி கடைசியில் யார் இருந்தாங்களோ அவங்கள எலிமினேட் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஓகே, கடைசியில் யார் இருக்காங்களோ அவங்கள எலிமினேட் பண்ணியிருந்தா ஓகே தான். அதை விட்டுட்டு உங்க 3 பேரை விட்டுட்டு நான் அதை மேலே இருந்த கனியை எலிமினேட் பண்றதுலாம் நாட் ஃபேர். பட் இப்போ அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ கனித்திரு பிக் பாஸ் வீட்டில் தொடர போகிறார் அப்படின்றதான் எக்ஸ்க்ளூஷன் அப்டேட். நோ எவிக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் எவிக்ஷன் கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். இது முன்னாடியே வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஏன் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா இந்த இன்ஃபர்மேஷனை, நீ அப்புறம் என்ன கேட்பீங்க, இன்ஃபர்மேஷன் சொல்ற அடுத்து கேன்சல் பண்ற, நீ எதுக்கு இது சொல்லாமே இருக்கலாமேன்னு நீங்க கேட்பீங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும், கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து சொல்லலான்றதுக்காக தான் டைம் எடுத்துட்டேன். ஸோ நான் இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்ககிட்ட கனி எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து இல்லை சடனாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிட்டு சொல்லலான்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேட்டகரியில இப்போ எல்லா தரப்பிலிருந்தும் வரும் அப்டேட் என்னன்னா, எலிமினேஷன் கிடையாது அப்படின்றது தான் தகவல் வருகிறது. ஓகே, இட் வாஸ் குட் தான். பட் எலிமினேஷன் இந்த நேரத்துல கேன்சல் பண்ணப்படுவது நியாயம் இல்லை அப்படின்ற பாயிண்ட் நம்ம பதிவு பண்ணோம். கனித்திருவை காப்பாத்துனது ஓகே. பட் இந்த சுச்சுவேஷன்ல ஒரு 50-56 நாள் கழிச்சு வந்து ஒருத்தரை சேவ் பண்றீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா போயிடும், அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா போயிடும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நீங்க ஒரு பக்காவான திட்டம் போட்டு தான் வந்தீங்க. இந்த வாரம் நாமினேஷனுக்கே நீங்க போட்ட பிளான் என்னன்னா, 2 ஓட்டு இருக்கணும்னா எலிமினேட் பண்ணா உங்களுக்கு தேவையான நபர் எலிமினேட் ஆயிடுவாங்க. பிரஜன் எலிமினேட் ஆயிடுவாங்க, சாண்ட்ரா எலிமினேட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க 7 பேர் நாமினேஷன் வந்திருப்பாங்க. ஓகே, அந்த 7 பேர் நாமினேஷனுக்கு வந்தா நமக்கு சார்ந்த நபர்கள் போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க ஒரு ஓட்ட கன்சிடரேஷன் எடுத்துட்டு வந்தீங்க. ஒரு ஓட்டு கன்சிடரேஷன்ல வந்தது தான் ரம்யாஜோ, வியானா, அமித், அப்புறம் கமருதீன், இன்னொரு ஆளு. ஓகே, இவங்க எல்லாம் ஒரு ஓட்டுல வந்தவங்க. ஸோ இந்த ஒரு ஓட்டுல வந்து உங்களுக்கு தேவையான ஆளை சேவ் பண்ணலாம் நீங்க பாத்தீங்க. பட் நடந்தது என்ன, அப்படி நீங்க வச்சிருந்தாலுமே உங்களுக்கு தேவையான நபருமே கீழே வந்துட்டாங்க. பிரச்சனை சாண்ட்ராலாம் கீழே வந்துட்டாங்க. எதிரே பார்க்கல, சாண்ட்ரா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ எங்களால சாண்ட்ராவை அனுப்ப முடியாது, அதனால சாண்ட்ராவை சேவ் பண்ணிட்டோம். அடுத்து வியானாவையும் அனுப்ப முடியாது, வியானா வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க, லவ் கண்டென்ட், ஃபேமிலி வரணும், வியானாவை சாத்தணும், எஃப்ஜேவை கிழிக்கணும், அது வரையும் நாங்க வச்சிருப்போன்ற மாதிரி வியானாவை காப்பாத்திட்டீங்க. ஸோ அப்ப ரம்யா ஜோவை எலிமினேட் பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்றீங்க, உங்களுக்கு இது தேவை, ரம்யா ஜோ எலிமினேட் பண்ணிருக்கலாம்ல. ஸோ ரம்யா ஜோ வந்து இதான் லக்கி சாம். பிக் பாஸ் சீசன் 9 லக்கி சாம் யாருன்னா ரம்யா ஜோ. ஸோ ஜாலியாக வாரம் தப்பித்து கொண்டு வரும் ரம்யா ஜோவை கண்டு நான் வியக்கிறேன், அதிர்ச்சி அடைகிறேன், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரம்யா ஜோ எஸ்கேப் ஆயிட்டு போற போக்குல பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில ரம்யா ஜோ அடிச்சாலுமே நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட் மக்களே. அவங்களோட கேமை பத்தி ஒரு ரெண்டே வரிகள்ல சொல்லலாம், சிம்பிள். கேங் விட்டு கேங்கு தாவது ஒண்ணு. இப்ப என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் தாவனாங்க, பிக் பாஸ்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ், அந்த கணியன் கேங்லயே ரொம்ப நாள் டிராவல் பண்ணாங்க. இப்ப வீட்டுல இருந்து கேங்கா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேங்கை விட்டு வைல்டு கார்டு கேங்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. வைல்டு கார்டு கூட உட்காந்துக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு, வைல்டு கார்டு கூட உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இது ஒரு பேட்டர்னு. 2வது பேட்டர்ன் என்னன்னா, நாமினேஷன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் சிம்பிள். இப்ப நீங்க ரம்யாவுக்கு வந்து இனிப்பு கொடுத்தீங்கன்னா இனிப்பு திருப்பி கொடுப்பாங்க, கசப்பு கொடுத்தீங்கன்னா கசப்பு திருப்பி கொடுத்தாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா பெஸ்ட் வரும், ஒஸ்ட் கொடுத்தனா ஒஸ்ட் திரும்ப வரும். இவ்வளவுதான் சிம்பிள். ரம்யாவோட கேம் பிளே 2 லைன்ல முடிக்கலாம்னா இதுதான் கேம் பிளே. ஒரு புரிதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஒன்னா எனக்கு இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. இதுல சேனல் ரம்யா ஹோல்டு பண்ணி என்ன சாதிக்க ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல.
கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரம்யா கிட்ட அப்படி என்னதான் இவங்க ட்ரை பண்றாங்கன்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்றதான். ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு, இது இருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். பட் அதுக்கு இங்க ஒரு நியாயமா ப்ளே பண்ணணும் இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. சோ நீங்க இந்த மாதிரி இருக்கிறதால டிசர்விங் கேண்டிடேட் ஒவ்வொருத்தர வெளியே போறது எப்படி நியாயமா இருக்கும்? நியாயமா இருக்குமா இல்லையா? அதை சொல்லுங்க மக்களே. சோ இது டோட்டலி ஒரு அநியாயமா இருக்கு. சோ உங்களுக்கு தேவையான நபர் வெளியே போக கூடாதுன்ற மாதிரி நாமினேஷன் கேன்சல் பண்றது அது அதோட பெரிய அநியாயமா இருக்குது. எப்படி உங்களுக்கு தேவையான நபர் வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்கன்றதுக்காக நாமினேஷன் கேன்சல் பண்றீங்களா? அதுவே பெரும் தப்பா இருக்குன்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.